அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி நீல வாட்டில் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கட்டையாக இருந்தாலும் தப்பில்லை. நம்ம செய்கிற இது வந்து ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி நீளமாக இருக்கணும் இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி நீளமாக எடுத்துருக்கோம். இதை வந்து இப்போ நம்ம தோல் சீவிட்டு நான் ஏற்கனவே கழுவிட்டேன். வெளிப்பக்கம் இருக்க மண் கழுவி எடுத்துட்டேன். நீ உள்ளே கொஞ்சம் கழுவி எடுத்துக்குவோம். அந்த மாவு மாதிரி வரும், அதனால் நறுக்கிட்டு ஒரு தடவை கழுவிக்குவோம். இப்போ இந்த மாதிரி நீல வாட்டில் நறுக்கிட்டு இந்த ஒரு கொஞ்சம் கனமாக இருக்க மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீல வாட்டில் நறுக்கிக்கோங்க. இந்த மாதிரி 2 கிழங்கு எடுத்துருக்கோம் இல்லையா, இதை வந்து இப்போ சரிபாதியாக நீல வாட்டில் நறுக்கிட்டு அதையும் அப்புறம் சின்ன சின்னதாக நம்ம வந்து ஒரு மீடியமான சைஸில் இது எல்லாத்தையும் நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபிங்கர் மாதிரி நீளமாக எடுத்துக்கலாம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு. இப்போ நம்மளோட கிழங்கு எல்லாமே இந்த மாதிரி நீல வாட்டில் நறுக்கியாச்சு. இப்போ பாருங்கள், இதை நல்லா கழுவிக்கணும். ஏன்னு கேட்டால் உள்ளே வந்து ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக மாவாக வரும். அதனால் நம்ம ஒரு தடவை கழுவி எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். 2 கிழங்கு எடுத்ததே நல்லா இவ்வளோ நிறைய வந்துருச்சு. ஆனால் கொஞ்சம் வறுத்த கொஞ்சம் கம்மியாகும். பாருங்கள், அடியில் மாவு மாதிரி போய் உரையும். இப்போ நம்மளோட கிழங்கெல்லாம் கழுவி எடுத்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கும், அதாவது ஒரு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு. இந்த தண்ணி சூடாகும்போது நம்ம வந்து அந்த கிழங்கு அதில் அள்ளி போட்டுட்டு லேசாக ஒரு கொதி வந்தோன்னா நம்ம எடுத்துடணும். ரொம்ப போட்டு வேக வைக்கக்கூடாது, ஒரு கொதியில் எடுத்துக்கணும். அப்படி இல்லை நீங்கள் இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சு ஆவியில் கூட வச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து தண்ணிக்குள்ளே தான் போடுறேன். தண்ணி நல்லா சூடாக கொதித்து வரும்போது இந்த கிழங்கு அப்படி போட்டுட்டு லேசாக ஒரு கொதி வந்தோன்னா நம்ம வடிகட்டி எடுத்துடணும். சுடுதண்ணிக்குள்ளே வைக்கக்கூடாது. பாருங்கள், தண்ணி சூடு வர ஆரம்பிச்சிருச்சு சுற்றி. இதை போட்டுட்டு ஒரு கொதியில் நம்ம எடுத்துடணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிழங்கு வந்து இந்த மாதிரி லேசாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அப்படியே நம்ம எடுத்துடணும். ஒரு கொதி தான், அதாவது ஒரு 2 செகண்ட் வச்சா கூட போதும். நம்ம கேழ்வரகு இடியப்பமுக்குலாம் எப்படி வைப்போம் அந்த மாதிரி ஒரு செகண்ட் வச்சு எடுத்துகிட்டு இப்போ திருப்பி நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து நம்ம எடுத்து பச்சை தண்ணியில் போட்டுறணும். இந்த சுடு தண்ணியிலே நம்ம வச்சு வைக்கக்கூடாது. இந்த பக்கம் நான் ஒரு பாத்திரத்தில் பச்சை தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை எடுத்து நம்ம பச்சை தண்ணியில் போட்டுருவோம். ஒரு செகண்ட் ஆவியில் வச்சு கூட நம்ம எடுக்கலாம். இப்போ நம்ம பச்சை தண்ணியில் போட்ட உருளைக்கிழங்கு கொஞ்சம் சூடு கம்மியாகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு வெள்ளை துணியில் போட்டுக்குவோம். ஏன்னா தண்ணி இருந்துச்சுன்னா நமக்கு பவுட்ரு பிசறும்போது ரொம்ப அப்படி அப்பிக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி உணர்கிற வரைக்கும் நம்ம இதில் ஒரு துணியில் விரித்து அந்த தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். அப்படி நல்லா ஒத்தி எடுத்துக்கணும். கிழங்குல ரொம்ப பிடிக்காமல் தண்ணி. அவ்வளோதான், நம்மளோட கிழங்கு எல்லாமே எடுத்துச்சு. இப்போ இந்த தண்ணி நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி நல்லா துணியில் இப்படி ஊற்றி நம்ம எடுத்துடணும். இந்த தண்ணி எடுத்துட்டு நம்ம அப்படி தொடச்சி எடுத்துக்கலாம். பார்த்து நீல இருக்கிறது கொஞ்சம் உடஞ்சிடாமல் அப்படி நம்ம ஈர துணி பூரா அந்த தண்ணியை இழுத்துரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிழங்குல இருக்க தண்ணி எல்லாமே துணியில் ஊற்றி அப்படியே எடுத்துட்டேன். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு 1 ஸ்பூன் வந்து நம்ம அரிசி மாவு, பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, அது ப்ளைனாக அரைச்ச மாவு, அது கொஞ்சம் அப்படி கலந்துக்கலாம். கொஞ்சம் தேவைக்கேற்ப பார்த்துட்டு அப்படி பெரட்டுற அளவுக்கு இருக்கணும், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம், ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துப்போம். அப்புறம் கொஞ்சம் காஷ்மீரி தூள், மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து இதில் 1 ஸ்பூன் போடணும். போட்டு நல்லா விசறி விட்டுருவோம். பக்கெட்டில் கொஞ்சம் தான் இருக்குது. இதை நல்லா அப்படி கலந்து அந்த கிழங்கு வந்து உடஞ்சிடாமல் அப்படியே நல்லா பெரட்டி விடுவோம். எல்லா பக்கமும் நல்லா கோட்டாகிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக போட்டால் போதும். ரொம்ப ஒன்றும் பவுடர் ரொம்ப திக்காக இருக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி லேசாக அப்படி பிடிச்சா போதும். இந்த மாதிரி பிடிச்சிருந்தால் போதும். அது மாதிரி எல்லாத்தையும் நம்ம பவுடர் கோட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கிழங்குல வந்து எல்லாமே நல்லா ஒட்டி பிடிச்சிருச்சு. அதாவது தண்ணியாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு ரொம்ப ஈரமாக அப்படி போய் பிடிச்சிக்கும். இந்த மாதிரி பவுடராக உதிர்ந்துற அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு மேலாப்பில் பட்டும் படாமல் இருக்கும். கொஞ்சம் அங்கங்கே இருந்துச்சுன்னா அப்புறம் வறுத்தோன்னு எல்லாம் சரியாயிடும். பாருங்கள், கீழே பூரா நல்ல பவுடராக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். கிழங்கு தண்ணியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் போய் அப்படியே அப்பிக்கும். அதனால் இப்படி உதிரியாக இருந்தால் தான் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். இப்போ எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடாய் வச்சுட்டு நல்லா எண்ணெய் சூடாகணும். சூடானதுக்கப்புறம் நம்ம 1 பை 1 போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன்.
எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கு நம்ம தட்டில் பட்டர் பேப்பர் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் எண்ணெய் வடிகிறதுக்கு. இப்போ ஒரு சின்ன பீஸ் ஒன்று போட்டு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு அந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒன்றா நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். நம்மளோட சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஹோட்டலில் போய் சாப்பிடாம இந்தமாதிரி நம்மளே வீட்டில் சுகாதாரமாக செஞ்சு சாப்பிட்லாம். இந்த லீவு சமயத்தில் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு சூப்பராக ஃப்ரை ஆகிட்டுருக்கு. அதை போடும்போது நல்லா எண்ணெய் சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் தீயை மிதமாக வச்சுக்கோங்க. இல்லைன்னா உள்ளே வேகாமல் கொஞ்சம் இது மாதிரி வந்துடும். உங்களுக்கு எந்த அளவுக்கு மொறுமொறுப்பு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் மொறுமொறுப்பாக எடுத்துக்கலாம். நல்ல சிவப்பாக வேணும்னா நம்ம ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வச்சுக்கலாம். இல்லைன்னா இதே சமயத்தில் நம்ம எடுத்துடலாம். இப்போ அடுத்த ஒரு பேட்ச் போட்டுக்கலாம். மாவு ரொம்ப கோட்டிங் ஆகிருந்துச்சுன்னா எண்ணெய் பூரா உங்களுக்கு ஒட்டிக்கணும். எண்ணெயில் அடியில் போய் தங்கிடும். நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். நம்மளோட ஒரு வீடு எடுத்து வச்சு நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு. அடுத்த ஒரு வீடு வெந்துட்டுருக்கு பாருங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகலாம். இதுக்கப்புறம் நீங்கள் உப்பு பத்தலை கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மிளகாத்தூளோ இல்லை உப்போ கலந்துக்கலாம். ஆனால் நம்ம கொஞ்சம் தான் அதில் சேர்த்துருக்கோம். நல்ல லேசான உப்பு தான் இருக்கும். கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மிளகாத்தூளும் நம்ம வறுத்ததுக்கப்புறம் கலந்துக்கலாம். இப்போ நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதில் ஒரு பேட்ச் எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேட்ச் முடியுது. இப்போ இதில் கொஞ்சம் மிளகாத்தூளும் உப்பு சேர்த்துக்குவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரை அருமையாக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக லைட்டாக அப்படி உப்பு குவிக்கணும். அப்புறம் உங்களுக்கு மிளகாத்தூள் வேண்டான்னா நீங்கள் மிளகு ஜீரகத்தூள் கூட சேர்த்துக்கலாம். லேசாக அப்படி கொஞ்சமாக அப்படி தூவி விட்டுட்டு இப்படி நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டோம்னா எல்லா பக்கமும் ஈவனாக பரவிடும். பாருங்கள், ஒரு முறை சூப்பராக சத்தமே கேட்குது. இதுக்கு நீங்கள் சாஸ் வச்சு போட்டு சாப்பிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அருமையாக முறுமுறுன்னு நம்மளோட தக்காளி சாஸோடு வச்சு சாப்பிட செம்ம சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் நீங்கள் இப்படி வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள், சூப்பரான நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி ஆச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். செம்ம சூப்பராக இருக்குது. ஈவினிங் டைமில் பிள்ளைகளுக்கு இதுமாதிரி செஞ்சு கொடுங்க. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ லீவாக இருக்கிறதுனால சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதுமாதிரி செஞ்சு பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.